அனைவருக்கும் வணக்கம். ஆலயவோம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். புண்ணிய பூமி படவேடு தொடரில் 6வது பகுதியில் இன்று நாம் தரிசிக்க இருப்பது படவேடு ராமநாதபுரத்தில் அமைந்துள்ள பழமையான லக்ஷ்மி நரசிம்மர் திருக்கோயில். வென்று மண் கொண்ட சம்புவராய மன்னரால் 12ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட இத்திருக்கோயில் பின்னாளில் கவனிப்பாரற்று முற்றிலும் சிதிலமடைந்து காணப்பட்டது. சுமார் 25 வருடங்களுக்கு முன்பு பக்தர்கள் மற்றும் கிராம மக்களின் முயற்சியால் ஆலயம் புதுப்பித்து கட்டப்பட்டது. கும்பாபிஷேகம் 1996ஆம் ஆண்டு நடைபெற்றது. ஆலய நுழைவாயிலில் சிறிய அறிவிப்பு பலகையில் இந்த விவரங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளது. இத்தலம் ரேணுகாம்பாள் கோயிலிலிருந்து சுமார் 4 கிலோமீட்டர் தொலைவில் யோக ராமச்சந்திர சுவாமி கோயிலுக்கு செல்லும் பாதையின் தெற்கு பகுதியில் மலை உச்சியில் அமைந்துள்ளது. கார் மற்றும் வாகனங்கள் மூலம் மலை உச்சியை சென்றடைய சாலை வசதி உள்ளது. ஆலயத்திற்கு முன்பு ஒரு ஆஞ்சநேயர் சன்னதி உள்ளது. இது படவேடுவை சுற்றி உள்ள அஷ்டதிக் ஆஞ்சநேயர்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. காலை 11 மணி முதல் 12 மணி வரை மட்டுமே தினசரி பூஜைக்காக திறக்கப்படுகிறது. மற்ற சமயங்களில் பக்தர்கள் கதவு துவாரங்கள் வழியாக ஆஞ்சநேயரை தரிசிக்கலாம். அடுத்து ஆலய நுழைவாயிலை கடந்து சென்றதும் இடதுபுறம் மூலவர் லக்ஷ்மி நரசிம்மர் கருவறை மண்டபம் உள்ளது. கருவறையில் மூலவர் லக்ஷ்மி நரசிம்மர் லக்ஷ்மி தேவி தாயாருடன் அமர்ந்த கோலத்தில் அற்புதமாக காட்சியளிக்கிறார். மற்ற ஆலயங்கள் போல இல்லாமல் இங்கு தாயார் மூலவரின் வலதுபுறம் அமர்ந்துள்ளது சிறப்பம்சம். இத்தலத்தின் முக்கிய விவரங்கள், பிரார்த்தனை சிறப்புகள், விசேஷ பூஜைகள் பற்றி பட்டாச்சாரியார் கூறுவதை பார்ப்போம். சன்னதி திருநாமம் லக்ஷ்மி நரசிம்ம சுவாமி திருக்கோவில் படவேடு கஷேத்திரத்தில் சொந்தவாசலேருந்து படவேடுக்கு 7 கிலோமீட்டர். அப்படி இருக்கிற பட்சத்தில் திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் தாலுகா சந்தவாசல் அங்கேருந்து ஒரு 7 கிலோமீட்டர் தொலைவில் படவேடு அம்மன் கோவில் ரொம்ப பிரசித்தியான கோவில். அந்த கோவிலுக்கு ஒரு 2 கிலோமீட்டர் பக்கத்தில் செம்பகத்தோப்பு டேம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு க்ஷேத்திரத்தில் மலைக்கு மேலே லக்ஷ்மி நரசிம்ம சுவாமி திருக்கோவில் அமைந்திருக்கு. அப்படிப்பட்ட ஸ்தலம் இது பரசுராமருடைய ஜென்ம பூமி படவேடு. இதே போல் ரேணுகாதேவி ஜமதகினிக்கு மகாவிஷ்ணு பெருமாள் பரசுராமரா அவதாரம் பண்ண ஸ்தலம். அதனால் பரசுராமர் க்ஷேத்திரம் சொல்லக்கூடியது. புண்ணிய தீர்த்தம் கமண்டல நதி, விஸ்தீர்ணமாக சொல்லணும்னா நாக கமண்டல நதி. அப்படிப்பட்ட க்ஷேத்திரத்தில் பரசுராமரால் ஆராதிக்கப்பட்ட லக்ஷ்மி நரசிம்ம சுவாமி. பஞ்சபாண்டவர்கள் திரேதாயுகத்தில் பீமரால் ஏற்பட்ட சுவாமி. நரசிம்மருடைய விக்கிரகம் பீமரால் உருவாக்கப்பட்ட சுவாமி. அந்த சுவாமி இப்போ பரசுராமரால் அந்த காலத்தில் ஆராதிக்கப்பட்டார். அது பிற்பாடு அப்படியே ராஜாக்களால் அப்படியே ஆராதிக்கப்பட்டு அப்படியே இப்போ அர்ச்சகர் கையில் இப்போ நம்ம சுவாமி ஆராதனை பண்ணிட்டு இருக்கோம். அப்படி பட்சத்தில் எல்லா சன்னதியிலுமே அம்பாள் இடது பக்கம் சேவிச்சிருப்பேன். இங்கே மட்டும் வலது பக்கம் நித்திய கல்யாண சுரூபம், ஆலிங்க சேவி, அஞ்சலி ஹஸ்தம். பெருமாள் இடத்துல பக்தருடைய குறைகள் அம்பாள் பெருமாள் இடத்துல விஞ்ஞாபனம் பண்ணுறது. எங்கேயுமே அதிகமாக எங்கேயுமே இந்த மாதிரி சேவிக்க முடியாது. கல்யாண திருக்கோலத்தில் அதுவும் வலது பக்கம் இருக்கிற மகாலட்சுமி பெருமாள் சத்துரு புஜம், 4 கைகள் பெருமாளுக்கு. வலது பக்கம் சுதர்சன பகவான் பிரயோக சக்கரம், இடது பக்கம் பாஞ்சஜன்யம், அதுக்கப்புறம் பெருமாள் வீராசனம். சுவாமியுடைய திருவடி சேவையும் சேவிக்கலாம். அதே போல் திருமஞ்சன காலத்தில் பெருமாளுடைய நெற்றிக்கண் சேவை சேவிக்கலாம். விசேஷ நாட்கள் சுவாதி நட்சத்திரம், பிரதோஷ காலங்களில் பெருமாளுக்கு திருமஞ்சனம் உண்டு. திருமஞ்சனம் சேவிக்கிறச்ச மட்டும்தான் பெருமாளுடைய நெற்றி திருமண் காப்பு விசர்ஜனம் பண்ணி நெற்றிக்கண் சேவை ரொம்ப அற்புதமாக சேவை சாதிப்பார். மார்கழி மாதம் வைகுண்ட ஏகாதசிக்கு பெருமாளுக்கு ஏகதின உற்சவம், வீதி புறப்பாடு. அதே போல் இந்த க்ஷேத்திரத்தில் கல்யாண அவளவா பிரார்த்தனை பண்ணிட்டு போனாக்கா அவளுக்கு அதி சீக்கிரம் கல்யாண சுப முகூர்த்தம். எதுக்குன்னு கேட்டேன்னா மகாலட்சுமி வலது பக்கம் இருக்கிறதுனால நித்திய கல்யாண சேவை அப்படின்னு சொல்லக்கூடிய சுரூபத்தில் மகாலட்சுமி அமைந்திருக்கார். அதனால் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. பெருமாள் இடத்துல கடன் தொல்லை, அதே ரிண விமோச்சனம் சொல்லக்கூடியது, கடன் தொல்லை, சத்ரு தோஷம், சத்ரு உபதிரவியங்கள், அந்த மாதிரி இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பெருமாள் இடத்துல விஞ்ஞாபனம் பண்ணிட்டுன்னா கருவறைக்கு எதிரே கருடாழ்வார் சன்னதி மற்றும் பலிபீடம் அமைந்துள்ளது. ஆலய வளாகத்தில் விஸ்வசேனர் சன்னதி உள்ளது. ஆலய வளாகம் நன்றாக பராமரிக்கப்பட்டு அமைதியான சூழலில் இருப்பதால் இங்கு பக்தர்கள் சிறிது நேரம் அமர்ந்து தியானம் செய்துவிட்டு செல்கிறார்கள்.
இத்தலத்தில் பிரதோஷ பூஜைகள் மற்றும் நரசிம்மர் அவதரித்த சுவாதி நட்சத்திரத்தன்று விசேஷ பூஜைகள் சிறப்பாக நடைபெறுகின்றன. இது தவிர ஞாயிற்றுக்கிழமைகளில் நரசிம்மருக்கு அபிஷேகம் செய்யப்படுகிறது. மலை உச்சியில் உள்ள ஆலயம் என்பதால் இங்கிருந்து படவேடு மற்றும் சுற்றியுள்ள மலைகளின் அற்புத இயற்கை காட்சியை பார்த்து ரசிக்கலாம். ஆலய நடை திறப்பு நேரம் காலை 7:30 மணி முதல் 11:30 மணி வரை மற்றும் மாலை 4 முதல் 6:30 மணி வரை. நாம் அடுத்த பதிவில் வீர ஆஞ்சநேயர் திருக்கோயிலை பற்றி பார்ப்போம். நன்றி, வணக்கம்.